ஹலோ, வணக்கம். வெற்றி வீட்டு சமையல்லேருந்து நான் இன்றைக்கி வெற்றி செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு நண்டு மசாலா பண்ண போகிறோம். ஸ்ரீலங்கன் நண்டு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, மிளகு, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சி நம்ம 1 கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. மிக்சியில் போட்டு எல்லா பொருளையும் அரைச்சிட்டோம். தேங்காய் எண்ணெய், நல்லா ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், நார்மல் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய். இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, இதை வந்து அப்படியே தண்ணி எண்ணெயில் போட்டுணும் கடாய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து அதில் போட்டுட்டோம். டிஷ்ஷுக்கு ஏற்ற உப்பு, நல்லா கொதிக்கணும் பாருங்கள். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வரணும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம நல்லா நண்டு போட்டுட்டோம். நண்டு ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். நண்டு உங்களுக்கு வேகும்போது தேங்காய் பால்லையே வேகணும் அந்த நண்டு. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். அது அதில் ஊற்றும். கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா, தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்குது. நம்ம திக்காக எடுத்து வச்சோம்னா இந்த தேங்காய் பால், 2வது தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பாலும் ஊற்றிட்டோம். நல்ல கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட ரைஸ் வச்சுட்டு அது மேலே இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சொல்ல முடியாத ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு சுவையாக இருக்கும். இதை நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு வச்ச இந்த கறிவேப்பிலையை நம்ம போட்டுடணும். அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, மறுபடியும் செய்வீங்க. இன்றைக்கி இடியாப்பம் வச்சுருக்கேன். இடியாப்பம் சாப்பிட போகிறோம் நாங்கள். நீங்கள் இடியாப்பம், இட்லி, தோசை, மெயினாக வந்து ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.